அத்தை நைட்டுக்கு இட்லி மாவு அரைச்சி வச்சுருந்தாங்கங்க. மாவு நல்லா பொங்கி வந்திருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி அதில் வச்சு இட்லி சுட்டுக்கலாம். சைடிஷ்க்கு வந்து மிளகாட்டி தக்காளி குழம்பு வச்சுக்கலான்னு அதுதாங்க பிளான் பண்ணியிருந்தேன். இது வந்து கொங்கு பெல்ட்லாம் வந்து அரிசி பருப்பு சாதம் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே அளவுக்கு இந்த குழம்புமே ரொம்ப ஃபேமஸுங்க. ரொம்ப ஈஸி, பட் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் இது வச்சுட்டா காலையில் இட்லிக்கு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு, நைட்டு தோசைக்குன்னு இதை வச்சே 3 நேரம் ஊட்டிடுவோம் நாங்கள்லாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு உரிச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, அது கூடவே வந்து பட்டை, சோம்பு, சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். மசாலா வந்து மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள் இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் ஆட் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். சைட் பை சைடு நான் இட்லியுமே ஊற்றி வச்சுட்டேன். இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தக்காளி தேவையோ அந்த அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு சிலர் தக்காளி வதக்கி ஆட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பச்சையாகவே ஆட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி பச்சையாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு யூஷுவல் தாளிப்பு கொடுக்குறதாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. தேங்காய் ஆட் பண்ணிக்கிறனால, மல்லித்தூள்லாம் ஆட் பண்ணிக்கிறனால கொஞ்சம் திக்காகும். குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு உப்பு போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் கொதி விட்டு எடுத்தால் சூப்பரான தக்காளி குழம்பு ரெடிங்க. சைட் பை சைடு இட்லியுமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் செய்கிறது, ஈஸியும் கூட, பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.